Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால் மெயினாக ஒரு ரெசிபி தான் கவர் பண்ணிக்கிறேன். அதோட சில கிளிப்ஸும் சேர்த்திக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல். உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கலும். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது. இபாகமோ மல்டி ஸ்டோர் தமுல்ல ரோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பானகமோ மல்டி ஸ்டோர் பிரான்ச்லேயும் உங்களுக்கு எடுத்துக்கலும். அதோட நமடகவத்தை ஜவுஃபர் ஸ்டோர்ஸில் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். ஃபசா ஃபுட், பாரம்பரிய சுவையின் ஞாபகம். இந்த கிளிப் வந்துட்டு என்னோட சின்ன மகன் நர்சரி போகிற ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்த கிளிப் தான். நிறைய வீடியோஸில் பார்த்திருப்பீங்க, என்னோட பின்னுக்கு முன்னுக்கும் அப்படியே திரிஞ்சிட்டு என்னோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க நர்சரி போகிற வயசு வந்துட்டா அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவங்களோட வயசை கூட்டி கூட்டி அப்படியே கழிச்சு பார்ப்பேன். சரியா இது நர்சரி போகிற வயசு தானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியான சில சந்தர்ப்பத்தில் தான் விளங்கும் இல்லையா, காலம் வந்துட்டு எவ்வளோ அவசரமாக ஓடிட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா மகன் பிறந்தது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இப்போ மாதிரி எனக்கு வந்துட்டு அப்படி நினைவிக்குது. அதுக்கிடையில் அவங்களுக்கு நர்சரி போகிற வயசு வந்துட்டான்னு நினைக்கல கொஞ்சம் புதினமாக இருந்துச்சு. மகளுக்கும் அப்படி தான். மகள் வந்துட்டு இப்போ கிரேட் 3 படிக்கிறாங்க. அதோட மகனும் இப்போ நர்சரி போகிறது வந்துட்டு ஏதோ என்னையோடையே திரிஞ்சிட்டு இந்த புள்ள திடீர்னு ஒரு வேறு உலகத்துக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி இனம் புரியாத ஒரு சின்ன பயம் உண்டு மனசுக்கு. இருந்தாலும் கையை பிடிச்சிட்டே எவ்வளோ தூரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகலும் இல்லையா. கையை விட்டும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, பத்திரமா வாழுங்க, அனுபவத்தால் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு விடணும் இல்லையா சுதந்திரமாக. அந்த மாதிரி அப்படியே விட்டுட்டு ஓரமாக இருந்து எல்லா பிள்ளைகளோட முகத்தையும் பார்த்து நான் அதெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு அந்த மழலையிட முகத்தை பார்க்கக்கலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா. இன்னொரு அற்புதமான வாழ்க்கை அந்த சின்ன காலத்து வாழ்க்கை. எந்த துக்கமும் இல்லை, வெறும் சந்தோஷம், விளையாட்டு, ஃபன் பண்ணுறது. அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. கள்ளங்கபடம் இல்லாத முகங்கள் பார்க்கக்கலை வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு கள்ளங்கபடம் இல்லாத வாழ்க்கையையும் வாழ்ந்துட்டு தானே நாங்கள் இந்த கட்டத்துக்கு வந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு கவலை மட்டும்தான், அந்த வாழ்க்கையை வந்துட்டு உணரையெல்லாம் போயிட்டுருச்சே, எப்படி என்ன சொன்னாலும் ஒரு ஞாபகமாக கூட அதை வச்சுக்கலாம் போய்த்தே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா அந்த சின்ன கால வாழ்க்கை அது அந்த நேரம் மட்டும்தான் இல்லையா. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சின்ன ஞாபகங்கள் அப்படி அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போகும், அவ்வளோதான். அதுகள் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இந்த புள்ளைகளோட முகத்தில் அப்படியே பார்த்தேன். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த கள்ளங்கபடம் இல்லாத முகங்களை. அவங்களுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் அவங்களோட கல்வியாகட்டும் வாழ்க்கையாகட்டும் நல்ல பறக்கத்துள்ளதா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு அல்லாட்ட துவா கேட்குறேன் எல்லா பிள்ளைகளுக்கும். அடுத்ததாக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்துட்டு ஒரு 2 புள்ள வச்சு வளர்க்குறதே வந்துட்டு சில டைமில் அவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். என்ன சண்டை பிடிக்கக்கல, தேவையில்லாத வேலை செய்வாங்க அந்த மாதிரி. அப்போ இந்த நர்சரி டீச்சர்ஸ் ஆகட்டும், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு டீச்சர்ஸ் ஆகட்டும், முக்கியமாக நான் இந்த சின்ன பிள்ளைகள் டீச்சர்ஸை ஏன் செல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெரிய பிள்ளைகள் வந்துட்டு ஓரளவுக்கு செல்றதுகள் விளங்கும், கேட்டு நடப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த குட்டி பிள்ளைகளுக்கு அவங்களுகள் என்ன செய்கிறா அப்படின்டே அவங்களுக்கு தெரியாமைக்கும். அப்போ ஒவ்வொரு அந்த டீச்சர்ஸும் வந்துட்டு ஒரு நல்ல உம்மாவாய்க்கணும், அவ்வளோ இரக்கம் உள்ளவங்களாய்க்கணும், பொறுமை உள்ளவங்களாய்க்கணும், பொறுப்புள்ளவங்களாய்க்கணும். அப்போ அந்த எல்லாம் ஒரு டீச்சர் வந்துட்டு அவ்வளோ ஒரு கேரக்டர் தாங்கிக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயந்தான் நான் எப்போவுமே நினைப்பேன். ஏன்டா ஒரு கிளாஸில் 35-40 பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கஷ்டமாய்க்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸுக்கும் வந்துட்டு எல்லாம் மேலும் மேலும் அவங்களோட உடலில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் பறக்கத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் துவால சேர்த்துக்கிறேன் எல்லா டீச்சர்ஸையும் தான். அப்போ அந்த முதல் நாள் மகண்ட நர்சரியில் நடந்த சில சில விஷயங்களை அப்படி கிளிப்ஸாக நான் சேர்த்திக்கிறேன்.
இப்போல்லாம் வந்துட்டு என் புள்ளைகளுக்கு சரியாக பசி வர அப்போ நானும் வந்துட்டு வித்தியாசமாக என்ன சரி ஒரு ஸ்நாக் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுப்பேன். அது வந்துட்டு ஆரோக்கியமாயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நினச்சிட்டே இருப்பேன். அப்போ அப்படி ட்ரை பண்ணின ஒரு ஸ்நாக் தான் என் புள்ளைகள் வந்துட்டு விருப்பமாக சாப்பிட்டாங்க. அப்போ புள்ளைகள் ஈக்கிறவங்க வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இது வந்துட்டு மைதா அந்த மாதிரி நிறைய டீப் ஃப்ரை பண்ணி அப்படி இல்லாமல் ஆரோக்கியமாக ரவை வச்சு செஞ்சிடலும். அப்போ அதுக்கு தான் இந்த கறி ஃபஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு கிழங்கு உரிச்சிட்டிக்கிறோம் நானும் என் மகளும் சேர்ந்து. சில பேர் சில உம்மமார்கள் வந்துட்டு என்னைட்ட கேட்பாங்க, தாத்தா என் புள்ள என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க, என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், என்ன சரி செய்யக்கல என் மகள் தான் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நிறைய களவு பண்ணுவாள். அப்போ வந்து நான் அந்த வேலைகளில் மகளையும் சேர்த்துக்குவேன். அப்போ நீங்கள் செஞ்ச டிஷ் தான் இது, நீங்கள் செஞ்சது தான் இது அப்படின்னு கொடுக்கக்கல வந்துட்டு விருப்பமாக சாப்பிடுவா. அப்போ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக கிழங்க வந்துட்டு நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு இப்படி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிலே நான் வந்துட்டு இன்றைக்கி மிச்சமாக இந்த மீன் கொஞ்சம் இருந்துச்சு, அப்போ அதை தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக இறைச்சி கோழி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கிழங்க வந்துட்டு கொஞ்சம் துண்டு வச்சே கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ கடிப்படக்கெல்லாம் டேஸ்ட் ஆகிக்கும். அதிலே கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை அரிஞ்சிட்டு சேர்த்திக்கிறேன், பச்சை கொச்சிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உங்களுக்கு என்ன சரி வெஜிடபிள்ஸ் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட சேர்த்துக்கலும். சேர்த்துட்டு கொஞ்சமாக சோஸ், இந்த தக்காளி சோஸ் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சோஸ் எப்படி வீட்டிலே செய்கிறா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன், வேணுமெண்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சம் தேசிக்காய் புளிக்குது இல்லையா, அது புளிப்புக்காக கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கட்டர்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த ஸ்நாக் வந்துட்டு உங்களுக்கு நினைக்கக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சிடலும். இப்போ நீங்கள் காலையில் லேட்டாக எழும்பிட்டீங்க, பிள்ளைட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு குயிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கறியை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உப்பு புளி எல்லாம் சரியாக்கிதா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு இப்படி எடுத்து ரவுண்டாக இப்படி பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது செய்கிறதுக்கு வந்துட்டு லேஸ் ஆகிக்கும். இது வந்துட்டு கட்லட் இருக்குது இல்லையா, அதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு இந்த ரவை வச்சு நாங்கள் ஒரு மாவு உருண்டை மாதிரி செய்யணும். செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் நச்சீரகம் விதையை போட்டு அப்படியே பொரிய விட்டுட்டு அதிலே ரவையை போட்டு கொஞ்சம் நிறம் மாறுறதுக்கு இப்படி வறுத்தெடுத்துடணும். ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி வறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரவை வந்துட்டு நல்லா மணமாக லேசாக கலர் மாதிரி வரும். அப்போ அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்துட்டு சுடு தண்ணியே சேர்த்துக்கோங்க. அளவுகள் எல்லாம் நான் தந்திக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், வேணுமெண்டா பார்த்துக்கலும். இப்போ தண்ணியை ஊற்றி இப்படி கைவிடாமல் இப்படி கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெருப்பை வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி நல்லா ஒரு உருண்டையாக வார அளவுக்கு நல்லா இப்படி கிண்டிகிட்டே இதுட்டு இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு உருண்டை வந்ததுக்கு பிறகு இது எங்களுக்கு இறக்கி வச்சிடலும். இறக்கி இதை கொஞ்சம் ஆற விட்டணும். அதோட வந்துட்டு ஆட்டா மைதா எது சரி உங்களுக்கு தேவையான அளவு மாவையும் கொஞ்சம் போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் செய்கிறதுக்கு வந்துட்டு லேஸ் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சம் தொளிச்சிக்கோங்க. தொளிச்சிட்டு நாங்கள் ஏற்கனவே இந்த உருண்டையாக்கி வச்சுருந்தோம் இல்லையா ரவமா, அதை வந்துட்டு இப்படி போட்டு உருட்டி எடுத்துடணும். மிச்சம் தடிப்பமாகவும் இல்லாமல் மிச்சம் அப்படி மெல்லிசாவும் இல்லாமல் ஒரு கணக்கான சைஸுக்கு உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் காட்டிக்கிறேன், இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக வரும். அதுக்கப்புறம் என்ன சரி மூடி அப்படி இல்லாட்டி ஒரு கட்டர் ஈக்குது அப்படின்னு சொன்னால் ரவுண்டாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புள்ளைகளுக்கு விருப்பமான மாதிரி, ரவுண்டு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா கூட அப்படி கூட உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி ஒரு ட்ரேல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு செய்கிறதுக்கு லேஸ் ஆகிக்கும். இப்போ நாங்கள் செஞ்ச அந்த பேசிக் இது இல்லையா, அதில் ஒரு கறி உருண்டையும் வச்சு லேசாக இப்படி தட்டி விட்டுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி இன்னொரு இந்த பேஸை வச்சு இப்படி நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அழகாய்க்கும். நான் இன்னும் கொஞ்சம் அழகாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலால் கொஞ்சம் கத்தியால் ஒரு டிசைன் போட்டிக்கிறேன்.
அப்படியே செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் புள்ளைகள் விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபியை உங்களுக்கு வார நோம்புக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா போன வருஷம் நோம்பு ஃபுல்லாக வந்துட்டு நான் டீப் ஃப்ரைடாக எந்த விதமான ஸ்நாக்ஸும் வந்துட்டு செய்யலை. அப்போ எனக்கு வந்துட்டு அது மிச்சம் ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு, உடம்புக்கும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, லேசாக நல்லா இருந்துச்சு. அப்போ நான் இந்த வருஷமும் இன்ஷா அல்லாஹ் நினச்சிட்டிக்கிறேன் அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி செய்ய விருப்பம் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த ரெசிபியை நோம்புக்கு இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் இப்படி செஞ்சு வச்சுட்டு ஒரு பேனில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக ஊற்ற விருப்பமாயிப்பீங்க, அப்போ அப்படியானவங்க அப்படி ஊற்றிக்கலும். இல்லாட்டி சில பேர் கொஞ்சமாக ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற அப்படின்னா கூட அப்படியும் செய்யலும். எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலும் டேஸ்ட் வந்துட்டு நல்லாய்க்கும். நான் வந்துட்டு ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி 2 பக்கத்தையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு பொரிச்செடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிரட்டிட்டிக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா கலர் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு மெதுவாக அடுத்த பக்கம் பிரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு அப்படியே கலர் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான் இல்லையா, அப்போ அந்த கலர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இறக்கி வச்சிடல. இது வந்துட்டு புள்ளைகள் கேட்கல, சட்டுன்னு அப்படியே ரவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலும். ரவையால் செய்கிறோம் அப்படின்றதுனால இது வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாகவும் மிக்கும், அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த சோஸோட டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட் வைக்கும். பிள்ளைகள் வந்துட்டு விருப்பமாக சாப்பிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.